இது கண்டிப்பா அந்த ரத்னவேலோட வேலையா தான் இருக்கும். அண்ணன் அவனை சும்மா விடாது. நீ கவலைப்படாத சக்தி. அண்ணன் எப்படியும் அவன்கிட்ட இருந்து அபிய மீட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. நீ அவன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக தான் அவன் இந்த வேலைய பண்ணிருக்கணும். நல்ல வேலை, எல்லாரோட சந்தேகமும் அந்த ரத்னவேல் மேல திரும்பிடுச்சு. என் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. தேனுகிட்ட அபிய காணலன்னு இப்படி போய் நான் சொல்றது? அவ இதை தாங்கிக்கவே மாட்டா. என்னாச்சு? எல்லாரும் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? சக்தி சொல்லு, அபிக்கு என்னாச்சு? வேலுவோட குழந்தைய தேனோட குழந்தைன்னு போய் சொல்லி வளர்க்குறீங்களா? அதனாலதானே நீ என் ஃப்ரெண்டு தீபனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. நான் இப்பயே போய் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். என்னது இது, கதவு திறக்க மாட்டேங்குது, கீ எங்க வச்சிருக்காரு? ஒருவேளை இந்த தலைகாணி கீழே இருக்குமோ? செல்வி, நீ நல்லா இருக்குல்லம்மா? உன் உடம்புக்கு இப்ப ஒண்ணும் இல்லல? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். என் உடம்புல பிரச்சனை இருக்கிறதா நவீன் சொன்னாரா மாமா? அது எல்லாமே சுத்த போய். நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்கேன். எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பை மறைக்கிறதுக்கு தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரு பொய் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் நவீனுக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த நாளுக்கு முன்னாடி தென்னரசு எனக்கு போன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னாரு. ஒரு வீடியோவை என்ன வாங்கிக்க சொன்னாரு. வேலு மாமாவோட அண்ணனுங்கிறதுனால இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனால தென்னரசு சொன்ன இடத்துக்கு நான் போனேன். ஆனா நான் போன இடத்துல அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. என்ன காப்பாத்திக்க வேற வழி தெரியல, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். என்னமா சொல்ற? அப்போ தென்னரசுக்கு அப்படி ஆனதுக்கு காரணம் நீதானா? ஆமா மாமா, அந்த இடத்துக்கு வந்த வேலு மாமா தென்னரசு மேல தப்பு இருக்கிறதுனால நான் தண்டனைய அனுபவிக்க கூடாதுன்னு அவர் அந்த பழைய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் வாழ வேண்டிய பொண்ணு என் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு அவரு 7 வருஷம் ஜெயில இருந்தாரு. இந்த உண்மைய நான் வெளியில சொல்லிடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. நானும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம தான் இருந்தேன். என் அக்கா சக்தி வேலு மாமா தான் இதை பண்ணிருக்காருன்னு நினைச்சு அவரை விட்டு பிரிய முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் நான் உண்மையை சொல்லி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா சேரனும் நவீனும் சேர்ந்து யார்கிட்டயும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எங்க குடும்பத்துக்கே அது நல்லது இல்லைன்னு சொல்லி என்ன தடுத்துட்டாங்க. என்ன ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். என்னால சக்தி அக்காவும் வேலு மாமாவும் பிரிஞ்சிருக்கிறது தாங்கிக்க முடியல. அதனால எல்லா உண்மையும் சொல்லி கோர்ட்ல சரண்டர் ஆகலான்னு இருக்கேன். நீங்க சம்மதிச்சீங்கன்னா நான் இப்பயே போலீஸ்ல எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆகிடுறேன். என்னமா எதோ சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. எங்க அக்காக்கு போன் பண்ணி இங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சக்தி அக்கா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இந்த கேஸ்ல குற்றவாளி இவதானு தெரிஞ்சிருச்சா இவதான ஜெயிலுக்கு போனோம். என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன பார்த்து என்ன பேசுவாங்க? ஒரு குற்றவாளிய வீட்டுல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா என்னடா பண்ணேன்னு என்ன கேட்க மாட்டாங்க.